ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம கேம் ஸ்டார்டிங்கே இப்போ தாங்க டவுன்லோட் பண்ணேன். கேம் ஸ்டார்டிங்லேயே தோரை கொடுத்து ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. வாங்க ஃபைட்டை தொடருவோம். வரமாட்டேங்க. கரெக்டாக இருந்துச்சு. இதை பொசிஷனில் வச்சுட்டு இப்போ தோரை வச்சு போட்டு தள்ளுவோம். என்ன ஆனால் ஃப்யூச்சர் ஃபைட்டு வேறு லெவலில் இருக்குங்க கேம். நீங்கள் விளையாடி பார்த்துட்டு சொல்லுங்கள். தகர டப்பா தலைவனெலாம் வரானு. ஆனால் இப்போ தான் டவுன்லோடு பண்ணேன். என்ன இது? பவர்ஸா சைடில் நானும் என்னப்பா மின்னிக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். போட்டுத்தல். என்ன ஸ்டோரியெல்லாம் உண்டா? நம்ம தோர் வேற லெவலில் நிற்கார. கதைக்கு ஏதாவது கான்செப்ட் ஏதாவது உண்டா? நம்மளுக்கு அது வேற தெரியாது. என்ன சுடுது? யார் சுட்டது ப்ரோ? யார் இது? பிளாக் பேந்தரு. அது பின்னாடி நதி யாருக்காவது கமெண்டில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன சொல்லாரு? பிளாக் ப்ரோடும் ஒன்றும் புரியலை. வண்டிக்கு நம்ம ஃபைட்டை தொடங்கும். மாசாக இருக்கும். போடு தோரை வச்சு விளையாடுறது வேறு லெவலில் இருக்குங்க. யார் அது? நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடலாமா? பிளாக் பேந்தர் கேரக்டர் எப்படி இருக்குது? அந்த புது கேரக்டர் வேணாம் இப்போதைக்கு. ஏன்னா பிளாக் பேந்தர் கேரக்டர் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பிளாக் பேந்தர் வேறு லெவலில் இருக்கு. ஆனால் எனக்கு தோர் தான் பிடிச்சிருந்து. போட்டு தள்ளு. ஏன்னா அவர் காட் ஆஃப் தண்டர் மக்களேஸ். அதனால தான் தோர் நம்மளுக்கு அவ்வளோ ஃபேவர். என்னையா இது? போட்டு தள்ளு. ஒரே மூச்சில் நிறைய மாங்காய் செத்தது அப்படின்னு. யார் இது? இவ்வளோ பேர் வராங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பவரை போடு. கடவுளே கொண்டுருவீங்களாடா? கேம் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரிலாம் இருக்குது. இருங்க கைஸ், குறைச்சிட்டு ஆன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ கேம் சவுண்டை முழுசாகவே குறைச்சிட்டேன். அது வேறு விஷயம். ஆனால் கேம் சவுண்ட் கொஞ்சமாக அது இருந்தால் நல்லாயிருக்கும். தோரை ஃபாலோ பண்ணி தான் எல்லோரும் போகிறோம். பார்த்துடுங்க. என்னையா அந்த ஸ்டோரியெல்லாம் பிசி லெவலில் இருக்குது. கேப்டன் அமெரிக்கா தலை எதுக்கு 2 பேர்த்துக்கும் சண்டை நடக்கு? ஒரே குடும்பம் நம்மளாம் இப்படிலாம் சண்டை நடக்கக்கூடாது ப்ரோ. என்ன கேப்டன் அமெரிக்காவுக்கு என்னமோ ஆயிட்டு ப்ரோ. ஆனாலும் கடவுள் கூட எதிர்த்து நிற்க பற்றி அவனுக்கு தேவையா ப்ரோ? என்ன ஆச்சு கேப்டன் அமெரிக்காவுக்கு? ஐ டூ திஸ் ஆல்வேஸ் அப்படின்னு வாராரு திருப்பியும் ப்ரோ. ஏன் ப்ரோ? எதுக்கு ப்ரோ சண்டை ப்ரோ? ஐயே 2 பேர் யார் இது அப்போ இருந்தது? ஸ்டீவ் கண்ணை தவிர தோறு ப்ரோ. அப்போ என்ன அவங்க யார் ப்ரோ? 2 பேர் சண்டை போட்டது ப்ரோ. ரெண்டு தோர் ப்ரோ. ஒரே மாதிரி 2 பேர். என்னையா இது? பிளாக் பேந்தர். ஆஹா, கேம் காலகட்ட போகும்னு நினைக்கிறேன். வாங்க ஃபைட்டை தொடங்கலாம். தலா ஃபைட்டு வேறு லெவலில் இருக்க போகும்னு நினைக்கிறேன். என்னையா சொல்லுது? ஓகே பவர்ஸ். வேறு லெவலில் ஃபைட் பண்ணி நம்ம தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கேம் எஃபெக்ட்ஸே நம்ம சவுண்டை குறைச்சிடும் போலுக்க. வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, குறைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாம். சவுண்ட் கரெக்டாக இருக்கா? சவுண்ட் கரெக்டாக இருக்குது. இனியா அவங்களே தோக்கடிச்சிடுவானோ போலுக்க. சரி, நம்மளும் போய் எதுக்கும் ஜாயின் பண்ணுவோமே. அப்படி இப்படின்னு போட்டு தாக்கு தோர். உங்கள் பவரை காணிங்க. என்ன நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி வாரில் எப்படி இருந்தீங்க? இல்லைன்னா சொங்கி மாதிரி தெரியுறீங்க. நம்ம தான் அடிக்கணுமா? மறந்துட்டேன். நம்ம ஆட்களை அடிச்சிட போகிறோம். என்னாச்சு இது? போட்டு ஃப்ரீயாக இருக்கணும். இவன் தான் பிளாக் பேந்தர். என்ன மக்களே, நீ எல்லாத்துக்கும் நல்லது செய்த பார்த்தா. பாஸ் சேவர் தானா? தலை போடு, சாவுடா. சாவலே செத்த பையிலே. என்னையா சாவ மாட்டாங்க முடிஞ்சா? ஓய்யோ என்ன ப்ரோ பாஸா இவர்? பிளாக் பேந்தரு நம்ம தோரை தானே பாஸாக வச்சுருக்கணும். இந்த ஆளை லூஸாலாம் வச்சுருக்கணும். போடு முடிஞ்சா? வேறு முடிஞ்சா சார்? என்ன ப்ரோ என்ன இருக்கான்? கேம் ஒன்றுமே புரியலை. ஏன்னா இப்போ தான் ஏற்றினது. எங்கேயா இருக்கான்? யார் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கனால யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு யார் ப்ரோ? யார் கெட்டவி யார் நல்லவியானு தெரிய மாட்டேங்கு ப்ரோ. நம்ம மட்டும்தான் இருக்கோம்மா. வெயிட் பண்ணுங்கள், தள்ளி வந்துட்டு ப்ரோ. யார் ப்ரோ? இவர் தான் கெட்டவரா? இவர் தான் நல்லவரா? ஒன்றும் புரியலை. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை ஒன்று அடித்து நொறுக்குது. அவ்வளோதான், அதை போட்டு நொறுக்கும்.
ப்ரோ தட்டு தூக்கு இன்னையா நான் தள்ளி வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ யார் நல்லவர்னு தெரில, நான் தப்பான அடிச்சுக்கிட்டு இருக்கேனோ ப்ரோ. எல்லாருமே வெயிட் பண்ணுங்க ப்ரோ, எல்லாருமே நம்ம இதுலையா ப்ரோ? எல்லாரும் செத்துட்டாவளா ப்ரோ? அப்புறம் ஏன் சாகாமல் இருக்கிற மெண்டல் ப்ரோ? என்ன ஐயோ லைஃபே தீர்ந்துட்டு வேறு எதுக்கே லைஃப்பை வச்சுட்டு இருக்கிறீங்க? யோ ஃபுல் ஃபோர்ஸில் அவ்வளோ பவரையும் போடுறேன், தூக்கி ஆடுறா தோறு ப்ரோ. ப்ரோ கைஸ் வேறு லெவலு ப்ரோ. இது என்ன லெவலு? அது இன்ஃபினிட்டி வாரில் டேனோஸை போட்டு தள்ள வருவார். என்ன அடைஞ்சிட்டு என்டிக்கேம்மா? ஓகே கைஸ், யார் ஓஹோ இப்போ அடுத்த மிஷன் ப்ரோ. ஆனால் அந்த சீன் வேறு லெவலில் இருந்து. ஓகே நம்ம இப்போ வேலையை பார்ப்போம். ஓகே காய்ஸ், அடுத்த ஃபைட்டு தொடங்கி விட்டது. ஐயோ நான் இப்போ கேப்டனா தலை? கேப்டன் என்ன தலை, உங்களே என்கிட்ட தந்துட்டாவ. ஆனாலும் கேப்டனுக்கும் ஒரு தனி மரியாதை உண்டு தலை. போடு யார் அது புதுசாக நண்டெல்லாம் வருது. யோ கேப்டன்கிட்ட இதெல்லாம் ஆகுமாயா தலை? மார்வல்ச்சி அவெஞ்சர்ஸ்க்கு கேப்டனு. போடு. ஆனால் இவருக்கு என்ன 2 பவர் தான் இருக்குது, ஷீல்டை இது பண்ணது அப்படி இப்படின்னு. ஆனால் தோருக்கு வந்தது தாங்க வேறு லெவல். அயன்மேனை கொடுத்துருக்கலாம்ல, அயன்மேனுக்கு என்ன பவர்னு பார்த்துருக்கலாம். ஆனால் கேப்டன் அமெரிக்கா சாதாரண ஆள் இல்லைங்க, எல்லாம் அப்படி வளர்ப்பான ஆள் தான் ப்ரோ. என்ன முடிஞ்சா ப்ரோ ஸ்டோரி? ஓஹோ வேறு லெவல் ஸ்டோரியெல்லாம் இருக்குது ப்ரோ. இது கிராஃபிக்ஸே வேறு லெவலில் இருக்குதே. டோனி ஸ்டார்க் அயன்மேன் ஸ்டார் ஆல் ரைட். அதாவது எல்லோரும் பேசிடுறாங்க, என்ன நீ பிளானாக போடுற அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நம்ம அப்போ அடுத்த சண்டே. நட்டாஷா என்ன வேறு மாதிரி இருக்கா? படத்தில் வேறு மாதிரி இருப்பா, இதில் வேறு மாதிரி இருக்காங்க. இதில் யாருங்க அந்த மூஞ்சி? ஜோஸ்ட் கேஸ்டான்ட்டு வருது. ஓகே நம்ம ஃபைட் ஆரம்பிச்சிடலாம். ஓஹோ ஐயோ இது கேரக்டர் மாற்றதே மறந்துட்டேங்க. அடைச்ச கேரக்டர் மாற்றி இது பண்ணலாம் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இந்த வாட்டி நம்ம யார் விளையாட போகிறோன்னா அயன்மேன் தலை. அயன்மேன் ப்ரோ அயன்மேனுக்கு ஏன் 2 பவர்? தோர்க்கு ஏன் அவ்வளோ வேறு கொடுத்துருந்து? இன்ஃபினிட்டி பவர் ஏதாவது உண்டா தலைக்கு? இந்த ஸ்டோனு, மைண்ட் ஸ்டோனு, கண்ட்ரோல் ஸ்டோனுன்னு ஏதாவது? ப்ரோ இவர் இறங்கி அடிக்க மாட்டார் போல, பறந்து அடிப்பாரோ ஃபுல்லாக. ஐயையோ குறி வச்சில் அடிக்கணும். நட்டாஷாவை எடுப்போம் தலை. நட்டாஷா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தலைவி நட்டாஷா, தலை நட்டாஷான்னு சொல்லிட்டேன் ப்ரோ. கேப்டன் செத்துட்டாரா? ஒத்தாளான்னு மொத்த கூட்டத்தையும் அடித்து துரத்தினேன் பற்றியா நட்டாஷா அப்படி. நம்ம ஆள் சொல்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு. வா இங்கே ஆளுக்கு நிற்க, கேப்டன் எடுப்போம். நம்ம ஒவ்வொரு கேரக்டராக தான் நம்ம எடுப்போம். தோரை தந்திருக்கலாம் ஏங்க, தோருக்கு மாசான பவர்லாம் இருந்துங்க, அவர் காட் ஆஃப் தண்டர்னால. ஆனால் எனக்கு ஃபேவரட் கேரக்டர்னு சொன்னால் உங்கள் ஃபேவரெட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, அவெஞ்சர்ஸில் உள்ள உங்கள் ஃபேவரட்டான கேரக்டரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இது வரைக்கும் இந்த ஆட்களெல்லாம் முடிச்சிடும் நம்ம கேப்டனோட இதை வச்சு. என்னையா வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சமாக ரெஸ்ட் விடுங்கட்டா. என்ன மறைஞ்சு வராரு நம்ம அயன்மேனை தூக்கும் தலை. அயன்மேன் எதுக்கு மறைஞ்சு வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் லைட்டா. அதான் தம்பி சும்மா போர் அடிச்சுன்னு டெலிபோர்ட் ஆகி வந்தேன். இப்போ என்னையா இது ஒரே டெலிபோர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பாய்ஸ் பயிற்சி வார் மிஷன் தலை. நீ கெட்டவனா தலை? நல்ல எம்லாம் நினச்சேன். சரி ப்ரோ, நம்ம ஃபைட்டு ரெடி ஆகிட்டு. அதாவது எந்த மாதிரி ஃபைட்டு சொல்கிறது, இது அயன்மேன் 2 ஞாபகம் வச்சுடுங்க. அந்த இதில் கேப்டன் கையும் இருக்கும் ப்ரோ, இது வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. இது எப்படி தெரியுமா, வார் மிஷன் கையும் இருக்கும், சண்டை நடக்கும் அந்த சீனில், அந்த மாதிரியே இருக்குது ப்ரோ. என்ன வாஸ் ஃபைட் ஆயோ இது? இது என்ன ப்ரோ கைஸ், வாஸ் ஃபைட் என்ன இவ்வளோ சீக்கிரம்? ஒரு செகண்ட் கூட இருக்காதியா, உடனே முடிஞ்சிட்டு. என்ன ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் பேசணும், அவர் கூடயே சண்டை போட்டு அவர் கூடயே ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் பேசணும் என்ன? ஓகே டெலிபோர்ட் ஆகணுமா? இப்போ அடுத்த இடத்துக்கு போயாச்சு. இன்னும் அடுத்த இடம் போயிட்டே தான் இருக்கும் போலுக்கு. இந்த வாட்டி நட்டாஷா எடுப்போம். வேறு லெவலான பந்தாடல் நட்டாஷா அவர்களுக்கு. இவட்டெல்லாம் ஷூட்டெல்லாம் கிடையாதியா, சும்மா தாக்காதுங்க. எனக்கு ஒரு டவுட், இவைய டெலிபோர்ட் ஆகி நம்ம கேப்டன் அமெரிக்கா அது எதையே வாராவில், எதுக்கு வாராது அப்படி ஒன்றும் புரியலை. சரி நம்ம வேலை அடிச்சுன்னு இருக்கிறது தான்.
இந்த வாட்டி இவர் எடுப்போம் ப்ரோ. ஆனால் கேரக்டர் சேஞ்ச் பண்ணி விளையாடுறது வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃபுல் பவரை காணிப்போம். ஃபுல் பவரை காணித்தலை அயன்மேன். என்ன நீங்கள் ஒரு ஸ்னாப்பை போட்டு எல்லாத்தையும் இது பண்ணுங்க. நீங்கள் என்னன்னா சும்மா புல்லட்டை பாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரீஃபில் கண்ணில் போட்ட மாதிரி. கைஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் பார்ட் 2ல் சந்திக்கலாம். அது வரைக்கும் அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாடா பை பை, see you.